குழந்தை பிறந்து போலீஸ்காரன் பஸ் கொளுத்திட்டாரு. எங்க வீட்டுக்காரு பஸ் கொளுத்திட்டாரு. ராயப்பேட்டை 13 பஸ் எங்க வீட்டுக்காரு எங்க தொகுதியில கொளுத்திட்டாங்க மறியல் பண்ணிட்டு. அப்போ நான் குழந்தை பிறந்து இருக்குது எனக்கு. போலீஸ்காரன் வந்து குடிசை வீடு தான். அப்போ படுத்துனுக்கிறேன். குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டல் இருந்து இட்டுன்னு வந்துக்கிறாங்க. அப்போ போலீஸ்காரன் வந்து நம்ம வீட்டுக்கார பிடிச்சிட போறாருன்னு குழந்தைய கிள்ளி விட்டேன். ஐயோப்பா குழந்தை பிறந்துக்குதுப்பா, அது உள்ள போவாதீங்கப்பா எல்லாம். அவ்வளோலாம் வந்து நம்ம கட்சிக்கு நீ வந்தியா? நீ எப்போ வந்த? எப்போ இருந்த அரசியல்ல நீ வந்து சரி கட்சியில கூட ஒரு ப்ரோக்ராம் நடந்தா விஜய் டிவிலயோ அந்த ஜி சேனல்லையோ இல்லை வேற எதனா சேனல்லையோ வந்து ஒரு இல்லாதவங்களுக்கு, ஒரு நொண்டிக்கு, ஒரு மொடவனுக்கு, ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு, ஒரு கால் தெரியாதவனுக்கு எதனா ஹெல்ப் பண்ணிக்கிறியா? இதெல்லாம் நாங்கள் நல்லா டிவி பார்க்குறோங்க. டிவி நல்லா பார்க்குறோங்க. நாங்கள் இதெல்லாம் பார்ப்போம். எந்தெந்த நடிகர் யாருக்கு என்னென்ன பண்ணுறாங்கோ, யாருக்கு உதவி செய்கிறாங்க. நம்மளுக்கு பண்ணலன்னா கூட ஏழை மக்களுக்கு ஒரு ஊரில் வந்து ஒன்றுமே தெரியாத இருக்குதுங்க. அந்த ஊரில் வீடு கட்டி தராங்க, தண்ணி இல்லை. அதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் நடிகருங்க தான். அதுக்கப்புறம் தான் எங்கள் தலைவர் வந்து எப்படியெல்லாம் போய் அந்த ஊரில் இந்த கிராமத்தில் உக்காந்துக்கின்னு இந்த மனுஷாளுங்களை இந்த பக்கமும் அந்த பக்கம் நிற்க உட்கார வச்சுக்கின்னு அவரு நடந்து அவங்கக்கிட்ட பேசுவார். அப்போது அவர் ஆட்சிக்கு வராது. அவர் முதலமைச்சர் செய்த ஆனார். எங்களுக்கு வரலாம் நல்லா தான் செய்துக்கிறாரு. எங்களுக்குன்னு சொல்லக்கூடாது, எல்லா மக்களுங்களுக்கும் நல்லா குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. கட்சின்னு சொல்லிட்டு பேசல நானு, எல்லாருக்கும் எல்லாருக்கும் அதுதான். ரெண்டாவது மறுபடியும் நாங்க வந்து இந்த ஆட்சி வரணும்னு வேண்டும். எப்படி அது எல்லா அரசியல்வாதியும் டிஎம்கே வாரிசு சொல்லிட்டாங்க. நாங்க எம்ஜிஆர் சொன்னாரு, ஜெயலலிதா சொன்னாங்க, மோடி சொன்னாரு, அவன் சொன்னா இவன் சொன்னா எல்லாம் சொல்லிட்டாங்க. நாங்க நீனே நடுவில் வந்து சொல்ற, நீ சொல்லிய அந்த தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளவு கோடி ஜனங்க வந்து கேட்டுற போது சொல்லிய வாரிசு தான் அவங்க குடும்பத்தை அவங்க வீடையே எழுதி கொடுத்தாங்க. ஒரு இதுவுக்கு அவர் பிறந்து வளர்ந்த வீடையே ஏழை மக்களுக்கு எழுதி கொடுத்துக்கிறாங்க. அது இலவச ஹாஸ்பிட்டலா ஆக்குறதுக்கு. அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா அது ஹாஸ்பிட்டல் தான். அது எங்க தொகுதியில தான் ஒரு வீடு இருக்குது. கோபாலபுரத்துல தான் நாங்க இருக்கிறோம். அவர் அங்க இருக்கிறாருன்னா நாங்க இங்க இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது வாரிசுதாரா எப்படி ஆக முடியும்? இப்போ வாரிசுதாரா பண்றாங்க சொல்லு. வாரிசுதாரா ஒரு காலம் கட்சியே கிடையாது. வாரிசார் கட்சியே கிடையாது. அது